ரெண்டாவது அடிதான் பொழப்பாங்க என்னால விட்டு ஏர்லயே தான் இருக்கிறாங்க. எந்த பெரிய விசாரணை செய்யலாம் என் வாழ்க்கையில படம் எடுத்து அதை விட கொண்டுருமா. அவன் இந்த அந்த உட்காந்து இருக்கான் பாருங்க, அவன் என் ஸ்கூல் தான். அவங்க எல்லாம் ஆடியன்ஸ் அடி வந்து பாருங்க 18 வயசு இல்ல இல்ல வெள்ள இவன் அவன் தான் லீடர் சரிங்களா. இப்ப இதுக்காக கூப்பிட்டாங்க, பாசத்துக்காக கூப்பிடாங்க, செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. அதாவது எப்படி வன்மத்தை எப்படி வாழ்க்கையில வன்மத்தை லீடர் பேர் எழுதுனடா கொய்யா இப்போ டிடிஏ பாசம் கேஸ் போடுறானுங்கல்ல, எல்லா கேஸும் அந்த மாதிரிதான் இவனுங்க எல்லாம். எப்படின்னா பிளஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், விஜயின் போட்டு பிளஸ் 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 சார் இவன் டாக்கிங் அவன் கேட்டிருக்கே மாட்டான் சார், அவன் மறந்துருப்பான். இவன் வந்து சார் விஜய் ஸ்டாக்கிங் சார் விஜய் ஸ்டாக் எதுக்குன்னா நல்ல பேர் வாங்கணும். என்ன அடி பலி கொடுத்தே இவனுக்கு எருமையெல்லாம் வெட்டுவாங்க அந்த மாதிரி என்ன பலி கொடுப்பாங்க எல்லாரும். எதுக்கு அடிக்கிறேன்னே தெரியாம அடிப்பாங்க எல்லாம் போட்டு. நீங்க உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் எப்படி ஸ்டிக் வச்சு அடிப்பாங்க. உங்க ஸ்கூல்ல முட்டிக்கால் போட சொல்லுவாங்க, போர்ட்ல கைய பிடிக்க சொல்லிட்டு பட்டெக்ஸ் போர்ட்ல கைய வச்சு கை எடுத்து பட்டெக்ஸ் பொறுத்துவாங்க, கை எடுத்தா கையில அடிப்பாங்க, அப்புறம் வைக்கிறாங்க, அப்புறம் பட்டெக்ஸ் அடிப்பாங்க. நாங்கெல்லாம் 13 சட்டி எல்லாம் போட்டு இப்ப அடியலா அடியலா அது கண்டுபிடிச்சாரு 10 கால் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் நடிப்பாங்க. எங்க எல்லாரும் முட்டுவானு ஓடி வந்து மாடு அது உண்மையான வேணாம். டபிள்யூ பாத்துருக்கீங்களா, ஸ்பியர்லாம் போடுவான், ஸ்பியரு தோற்றாங்க. எதுக்கு அடிப்பானாக்கா எனக்கு என்ன காண்டாகும்னா ஜெய்ஸ்ரீலாம் அவங்களுக்கு அம்பே அது காலையில இது போஸ்ட்ல மணி மாலை 7:30 அடி என்னன்னா எதுக்கு அடிப்பாங்கன்னா பொண்ணுகிட்ட பேசணும் அடிப்பானுங்க சரிங்களா. அது வந்து நான் அந்த அங்க உட்காந்து மாதிரி கப்புல அந்த மாதிரி உட்காந்து இருப்பாங்க, அவங்க எல்லாம் விட்டுருவாங்க. இந்த இவருக்கு அப்பாவே நான் பொண்ணுங்க வாடவே அப்படி வாழ்ந்துட்டு இருப்போம் சரிங்களா. நான் வந்து அவ்வளவு அந்த பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படி போடுவேன் நீ அப்படி என்ன பண்ணுவாங்க, அவளை விட்டுருவாங்க. பிரியா சாஃப்ட்னர் ஒரு வார்த்தையா இருக்காரு பாவம், பொண்டாடி ஓடி போச்சு சரிங்களா. ஒண்ணுமே நல்லா பொண்டாடி ஓடிடுது இருங்க அவன்கிட்ட கேளுங்க, ஓடி போச்சு நான் வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தல் சொன்ன அந்த வாத்தியார் கொண்டாடி சொல்லு சொல்லு ஆமாங்க எல்லாருமே பல்வராலாம் அடுத்த சொல்ல வாத்தியாரும் ஒரு பொண்டாட்டியும் போட்டுறானோம்னா திரும்பி வரலங்க. அது ஓடினது திரும்பி வரல, அது ஓடிடுச்சு. இவன் நாளைக்கு என்னன்னா பொண்டாட்டி ஓட்ட என்ன பண்ண முடியும், நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அப்படின்னா இருந்தாலும் 2வது தடவை கல்யாணம் பண்ண முடியாது. என்னாச்சு பொண்டாட்டி ஓடி போனோம்ல அந்த ஆள் பொண்ணு மேலே வெறுப்பார ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்த பையன் எந்த பொண்ணை பேசாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் வந்து ஸ்கூல்ல சோறு போட்டு வளர்க்குற அந்த ஆள் நசம் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆள் இருக்கிறது எதுக்குன்னா அடிக்கிறது, ஒரு பவுன்சர் மாதிரி ஒரு அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. கம் அப்படின்னு கூப்பிட்டாருனாக்க என்ன ஏதுன்னு காரணம் இதான் பீஸ் இன்னைக்கு இதை பார்த்துட்டு தள்ளி விட்டாருன்னா வாங்க கோழி பிடிக்கிற மாதிரியே சொல்றாங்க. அடினா அடி. அதாவது என் உடம்பு எப்படின்னா இப்ப சில பேருக்கு அடிச்சா வச்சுக்கீங்களேன் ரத்தம் வரும், கை வீங்கும், காய்ச்சல். எனக்கு அந்த கருமை எதுவுமே வராது, நான் லீவும் போட முடியாது. இதை வந்து எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா டாக் கொடுங்க, நான் கொஞ்சம் அடிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் 2 லாக் சரியா போடல பாருங்க, அவன் ஜீவ கொடுக்க மாட்டேன் நான் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க. இப்ப தட்டாய போகுது அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து அவங்க சாரி எல்லாம் கேட்டுப்பாங்க. 2 பேரும் நான் தெரியாம திட்டிட்டேன். ஆனா ரத்தம் ஊத்தி உறுதி பண்ண கமல் மாதிரி நின்று இருப்பேன். என்ன எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் எங்க அப்பா அதை விட சைக்கோன். 2 டேஸ் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்ச ஸ்கூல்னால ஞாபகம் வந்து அபியூஸ் தான். எல்லாம் வச்சு இதை மட்டும் தான் விட்டுருக்காங்க. எனக்கு எல்லா அவங்க அவங்க நோக்கமா இருக்கும். என்ன ஒண்ணுனா அவ்வளவு பண்ணியுமே நீ இவ்வளவு பேசுறீங்க, இதெல்லாம் பண்ணலன்னா நீ என்ன ஜோன்ல இருந்திருப்ப.